என்னடா இது சும்மானா கத்தினே இருக்குது. டைம் வேற 6 மணி தான் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஜான் ஜான் சீக்கிரம் எழுந்துரு, டைம் ஆகுது. எழுந்து போய் ஜாம் பண்ணு. அப்பா ஏச்சிக்கிறோம்பா, போய் ஜோம் பண்றப்பா. இது வேற நாளைக்கு ஜோம் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு இனிமே வர மாட்டாரு. சரி எப்பவும் பண்ற போல போய் வச்சுட்டு நாம தூங்குறோம். 8 மணி ஆயிடுச்சா? நான் வேற வெளியே போனோம். சரி கிளம்பலாம். அப்பா அப்பா நான் கிளம்பிட்டப்பா, காலேஜுக்கு போயிட்டு வரப்பா. பார்த்து பத்திரமா போ, எந்த கெட்ட பசங்களும் சேராத, புரியுதா? காலேஜ் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், ஓகேவா? ஓகேப்பா, நான் போயிட்டு வரப்பா. இந்த வீட்டை விட்டு வெளியே வச்சுட்டு கடுப்பாயிது. இது வேற சட்டை போடு, பெல்ட்டை போடு, பேண்ட்டு போடுன்னு பேண்ட்டை மேலே இருக்கு, சட்டை வச்சு விடு, காலர் பட்டனை திறந்து விடு. எங்கே நம்ம சைனா காணோம்? வா இது ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, எங்கடா இருக்கிற? வாடா சீக்கிரம், நம்ம பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். சரி காலேஜுக்குலாம் வண்டி விடாது, நேராக பீச்சுக்கு விடு. அப்புறம் அந்த ட்ரெண்டிங்லாம் சும்மா ஃபீலிங் அடி. இப்போ பாய்ச்சி வீட்டுக்கு நானே எனக்கு ஆளே காணோம். அந்த வரேன். டேய் ஏன்டா லேட் பண்ணீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி விடுங்க, இப்போ மேட்ச் சொல்லலாம். ஸ்பாட்டுக்கு வேறு வந்தாச்சு, எனிமிஸ் வேறு வந்து போகிறாங்க. கேம் விளாடலாமா? நான் வரேன்ண்ணா. நான் வரேன். என் பையன் மாட்டிக்கலாம். டேய் ஹெட்செட் போடுறேன். நான் ஹெட்செட் ஓகே. சரிடா, வெளியே போய் ரொம்ப நாளாச்சு. ஊட்டிக்கு போலாமா? ஊட்டிக்கா? அடா இன்னுமாடா உங்க அப்பா நல்லா பயந்துக்கிறா. அப்பா எவ்வளோ யாருன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சு, ஆனால் செய்வே இல்லைன்னு சொல்றா. ஏய், ஒரு நிறைய சொத்து இருக்கு. என்ன பண்ற? ஒரு சொத்து பிரிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வேணா பாரு, வீட்டுக்கு போனேன், ஏன் அங்கே போனேன் இங்கே போனேன், வீட்டு டைம் ஆச்சு, லேட் ஆச்சுன்னு கேட்பான் மாட்டாங்களா? நீ வேணா வீட்டு விட்டு வெளியே பாரு, ஒரேஜே வேறடா. அப்புறம் நீ யாரு கேட்பா? சொத்து வேற இருக்குன்னு அவ்வளோதான். எங்காட்டி ஒரு நடக்க அவளை பிஸ்னஸ் பண்ணியா, முகேஷ் அம்பானி ஆகுதா? அப்படியா? சரி பார்க்கலாம். வீட்டுக்கு பண்ணலாமா? விட்டு ஜான் ஏன் ஒரு நேரம் இது போயிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கிளாஸ் அடிச்சு சரி ஓகே போ. அப்பா கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கிறேன். வெளியே வா. வெளியே எங்கே போகிறேன்? ஃப்ரெண்டு வந்து ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறாங்க, அதான் போகலான்னு ஒன்று வீக் ஆகிடும். அதெல்லாம் வேணாம்ப்பா, ஃபேமிலியோட போகலாம். ஃப்ரெண்டு கூட போகலாம், வேணாம்ப்பா. ஏன்ப்பா நான் ஏன் போகக்கூடாது? நான் எதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்குமா? நான் எடுக்கிற முடிவுலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்கிறீங்க. வேணாம்ப்பா, நீ கத்தரோட பிள்ளை. மற்ற பசங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன். எல்லாரும் ஜாலியாக இருக்குமா? நான் வட்டதே வீட்டில் இருக்குமா? எனக்கு வீடே பிடிக்கல, நான் எங்கள் வீட்டை விட்டே போகிறேன். அவ்வளோதான், நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒரு தனி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளாக போகிறேன். நான் இந்த ஊரை விட்டு வெளியே போக போகிறேன். என் பங்கு எனக்கு பிடிச்சி கொடுங்க. ஏப்பா இப்படிலாம் பேசுகிற? அவ்வளோ டார்ச்சராக அப்பா வரான்னு
நல்லா ஒழுக்கத்தை கற்றுக்கோ, நல்லா ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அந்த பசங்க சாட்சியாரு அப்படிதான் சொல்கிறேன் நான். நீ நீ எங்கள் எல்லாரையும் வெறுக்கிற வேணாப்பா, நீ விட்டு போகாத, நீங்கள் கூடவே இருந்துரு ப்ளீஸ், என்னை விட்டு போகாதப்பா. அதெல்லாம் என்னால முடியாது. நான் கிளம்புறேன். என் சொத்து பிரிச்சு விடுங்க. அப்படியா? சரிப்பா, உன் இஷ்டம், நீ நல்லா இருந்தால் போதும். இந்தாப்பா, உனக்காக நான் சேர்த்து வச்சது இதான். இல்லைப்பா, இப்போ இருக்க பசங்க எல்லாம் நல்லா படி, ஒழுக்கமாறு, நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கோ, எல்லாருக்கும் கீழ்ப்படைஞ்சு நட, இப்படிலாம் சொல்லும்போது சரி சரின்றாங்க. அப்புறம் உலகத்தை நோக்கி தான் போகிறாங்க. உன் தம்பி அப்படிதான்ப்பா. நான் என்னமோ அவனை கட்டி போட்ட மாதிரி இப்போ ஃப்ரீடமாக போயிருக்கான். பட் நான் உலகம் அவனை விழுங்காமல் பார்த்துக்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக என் பையன் எனக்கு கிடைப்பான். என் ஜான் திரும்பி வருவான். ஹலோ, வந்துட்டா. நீ சொன்னப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி வாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். இனிமேல் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். இன்னைக்கு அங்கே தான் பார்ட்டி வந்துடுடா. ஓகேடா ஓகேடா, பார்த்து பதிலாக போயிட்டு வரா. யாரு பேச முடியும்? கதவுல வந்து வச்சிருக்கு. உள்ள பணம் வருது. இன்னைக்கு ஜாலியா ஐயோ, என் பேக், என் பணம். கதவு திறந்து தூக்கிட்டேன். தூக்கிட்டு போயிட்டானே. இனிமே நான் என்ன பணம் வரேன்? ஏய் என்னடா பேய் எழுதிய மாதிரி இருக்கிற? கதவு திறந்து தூக்கிட்டேன். என் பணத்தை எல்லாத்தையும் திருட்டானுங்களா? டேய், அறிவில்ல, அவ்வளோ பணத்தை போடா. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. ஐயோ, இந்த ஹோட்டல புக் பண்றது கூட இப்ப எங்களை காசு இல்லடா. டேய், உங்களை நம்பி நான் பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டேன். என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை தானே நம்பி வீட்டை விட்டுலாம் வெளியே வந்தேன். நாங்களே உன் பணத்தை நம்பி தான் வந்தோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நான் இருந்தால் நான் கிளம்புறேன். டேய், நீ ஏச்சியாக கூட இருப்பியா? டெய்லியை ஒன்று எதுக்கு வந்து பிக்கப் பண்ணுறேன். நீ 2 நிமிஷத்துக்கும் காசு தந்தாங்க. இப்போ அதுவே இல்லை, நான் எதுக்கு அது போட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு ஐயோ, பசிக்குதே பசிக்குதே. நீ அப்போ கையிலே பார்க்கக்கூடாது. இனிமே எதனா வேலை பார்த்து தான் வந்து கொடுக்குறேன். எதனா வேலை போட்டுதாங்க, நான் நல்லா வேலை செய்வேன். சரி சரி, உங்கள் ஹோட்டலில் இருந்து வேலை கிடைக்குமா? தம்பி, இந்த வேலையெல்லாம் இல்லை, கிளம்பு கிளம்பு. ஐயோ, பசிக்குது. யாரும் வர மாட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப பசிக்குது. யாரும் வேலை தர மாட்டாங்க. அவருக்கு பேச்சு எதுவும் கேட்டு பார்ப்போம். ஏதாச்சும் வேலை போட்டுட்டாங்க. வேலையா? காசெல்லாம் தர மாட்டேன். ஒரே வேலை, சோறு மட்டும் போடுவேன். அதுவும் நைட்டு மட்டும் தான். இஷ்டம் தான் சரி, இல்லைன்னா போ. சரிண்ணா, நான் இந்த வேலையை பார்க்குறேண்ணா. தவிடு பண்டிகை இருந்தால் சாப்பிடணும்.
நான் ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். சரிண்ணா சரி. ஐயோ ரொம்ப பசிக்குது. இவங்க வேற ராத்திரி சாப்பாடு தரேன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தா பண்ணி ஒன்று சாப்பாடுறதுக்கு இதே சாப்பிடலாமா? டேய், என் பண்ணிக்கு சாப்பாடு கொடுத்தா அதை நீ சாப்பிட்றியா? இனிமேல் நீ எந்த ஒரு வேலையை பார்க்க தேவை. நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப பசி இருக்கு. வேற யாரும் தர மாட்டாங்க. கொடுத்த வேலை இப்படி போயிடுச்சு. என் வீட்டில் எல்லாரும் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டில் நான் இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். தேவையில்லாம நானும் அங்கே செஞ்சுட்டு இப்படி என் லைஃப் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு திரும்பி போன என்னை சேர்த்துட்டாரா இல்லைன்னா எனக்கு துரத்தி அனுப்பிச்சுடுவாரா? போலமா வேணாவா? ஐயோ குழப்பமா இருக்கு. ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குது. ஏய் ஆக்ஷன் பண்றா ஆரோன். ஏய் ஆரோன் பாட்டே விட்டா. இல்ல சாய்ந்து பாரு. அப்பா அப்பா யாரா அது? அப்பா தம்பி வந்திருக்கான்ப்பா. தூங்குடா. தம்பியா? எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அது நீ மட்டும் தான். புரியுதா? வேற யாராச்சும் மகனை சொல்லிக்கிட்டு வந்தாச்சுங்க, நான் அடிச்சு துரத்த அவனை வெளியே அனுப்பு. என் மூஞ்சில முடிக்கூட சொல்ல அவனை. டேய் போடா வெளியே போடா வெளியே. ஐயோ ஏந்திரா. அப்பா என்ன அடிக்கானு சொல்லுப்பா. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. அப்பா கனவா? இப்போ நான் அப்பா கிட்ட போனா என்னை இப்படிதான் வச்சு தருத்தாங்களா? கண்டிப்பா அப்பா இப்படி பண்ண மாட்டேன். எதுக்கும் நான் அப்பா கிட்ட போய் பார்க்குறேன். ஏசப்பா, என் பையன் தான் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலப்பா. அந்தவரே, நீங்கள் டப்பா அவனை கூட்டின்னு வரணும். திரும்ப இந்த வீட்டுக்கு அவனை அரைச்சிட்டு வாங்கப்பா. என் பையனை நீங்கள் திருப்பி கொடுங்கப்பா. அப்பா யாரு? அப்பா நான் ஜான் வந்துக்கிறேன்ப்பா. ஜான், நீ திரும்ப வந்துட்ட. என் பையன் எனக்கு திரும்ப வந்துட்டான். என் பையன் எனக்கு திரும்ப வந்துட்டான். அப்பா அப்பா பசிக்குதுப்பா. டேய், என் பையனுக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்துவாங்க. புது எடுத்துவாங்க. செருப்பு. ஐயோ, என் பையன் செருப்பு இல்லாம இருந்தானே. செருப்பு எடுத்துவாங்க. சாப்பிடுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க பேச்சு கேட்காம நான் உங்களை விட்டு போயிட்டுப்பா. ஜான், எப்போ நீ உங்க அப்பா உணர்ந்தியோ அப்போவே அப்பா உன்னை மன்னிச்சுட்டாங்க. நீங்களும் உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பைபிள்ல எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லு. அது போல நீங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுத்து பாருங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.